திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாதுஷா தர்கா வழிபாடு உரிமையை பாதுகாக்க வலியுறுத்தி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் வழக்கு பதியப்பட்டது. இதில் ஆர்ப்பாட்டம் மற்றும் பேரணி நடத்த அனுமதிக்க முடியாது என நீதிபதி மறுத்து தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பொதுமக்கள் நலன் கருதி சட்ட ஒழுங்கை கருத்தில் கொண்டு காவல்துறை அனுமதியை மறுத்தது சரியே என நீதிபதி தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. மதுரையை சேர்ந்த சையது ராஜா அப்படிங்கிறவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருந்தாருங்க. இதுல மதுரை திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலைப்பகுதியில் உள்ள சிக்கந்தர் சுல்தான் பாதுஷா ஒளியில்லா தர்கா இருக்குது. இந்த தர்கால கஞ்சி கொடுப்பது சம்பந்தமாக பொதுமக்கள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் கோரிக்கை வச்சுட்டு வராங்க. மேலும் அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து இந்த தர்காவில் வழிபாடு செய்வது வழக்கம்னோ, இந்த நிலையில சில அரசியல் அமைப்புகள் மக்களுக்குள் பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில செயல்பட்டு மத பிரச்சனையாக மாற்ற முயற்சிக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி எனவே இதனை கண்டித்து திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவில் வழக்கமான முறையில அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து வழிபாடு நடத்துவதற்கு இடையூறு செய்பவர்களை எதிர்த்து திருப்பரங்குன்றம் சென்னை தெருவிலிருந்து பேரணியாக திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையம் வரை ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி அளிக்க உத்தரவிடணும்னு சொல்லி தனது மனுவில் கூறியிருந்தாரு. இந்த வழக்கானது நீதிபதி தனபால் முன்பு இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்ப மனிதர் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, ஜனநாயக ரீதியாக அமைதியான வழியில ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி அளிக்க வேண்டும்னோ, மேலும் அந்த இடத்துல பல அரசியல் கட்சிகளுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதுன்னோ, வழிபாட்டு உரிமையை நிலைநாட்டவே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அரசு தரப்புல கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் அன்புநிதி ஆஜராகி திருப்பரங்குன்றம் விவகாரத்துல மத மோதல்களை தூண்டும் வகையில ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கக்கூடாதுன்னு அனுமதி வழங்கக்கூடாதுன்னு ஏற்கனவே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. கடந்த வாரம் சில இயக்கங்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்துல மத பிரச்சனையை தூண்டும் வகையில பேசப்பட்டிருக்கிறதாகவும், குறிப்பாக திருப்பரங்குன்றம் பகுதி மக்கள் மிக அமைதியான முறையில வழிபாடுகளை செஞ்சுட்டு வர்றாங்க. ஆனா சம்பந்தமே இல்லாம இயக்கங்கள் கட்சிகள் உள்ளே புகுந்து தொடர்ந்து பிரச்சனையை எழுப்பி வருவதாக தெரிவித்தாரு. மேலும் அந்த பகுதி மக்கள் அனைத்து தரப்பினரும் இணைந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டம் ஆர்ப்பாட்டங்கள் தேவையற்றது என தீர்மானம் நிறைவேற்றியுள்ளனர். இந்நிலையில அவர்களோட போராட்டம் தேவையில்லாதது. மேலும் திருப்பரங்குன்றம் கோவில் மற்றும் தர்கா விவகாரத்தில் இதுவரை 40 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தாரு. இதனை அடுத்து நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்த ஒரு போராட்டத்திற்கும் அனுமதி வழங்க முடியாது. மேலும் பொதுமக்கள் நலன் கருதி சட்டம் ஒழுங்கை கருத்தில் கொண்டு காவல்துறை அனுமதி மறுத்தது சரியேன்னு கூறிய நிலையில நீதிபதி மனுதாரரோட மனுவை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறாங்க. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.